அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேரிய வழி என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் சந்தித்துக் கொள்கின்றோம். அஹ்மதியா ஜமாத்தின் மீதும் அஹ்மதி முஸ்லிம்கள் மீதும் செய்யப்படுகின்ற ஆட்சேபனைகளுள் மிக முக்கியமான ஆட்சேபனை என்னவென்றால், நாங்கள் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹாத்தமுன் நபியினாக ஏற்றுக்கொள்வதில்லை என்று கூறப்படுகின்றது. இது முழுக்க பொய்யாகும். பொய்யர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாவதாக. திருக்குரான் எந்த கோணத்தில் ஹஜ்ரத் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹாத்தமுன் நபியின் என்று கூறுகின்றதோ அதே கோணத்தில் நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றோம். அதேபோன்று ஹஜ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை எந்த கோணத்தில் ஹாத்தமுன் நபியினாக கூறினார்களோ அதே கோணத்தில் நாங்கள் நம்புகின்றோம். என்னுடன் விளக்கம் கூறுவதற்காக மௌலவி ஓய முஸ்லிமில் அஹமது சாப் அவர்கள் இருக்கிறார்கள். சாப், நம்முடைய ஜமாத்தின் மீதும் அஹ்மதியின் மீதும் அஹ்மதியா ஜமாத்தை சார்ந்தவர்கள் ஹஜ்ரத் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹாத்தமுன் நபியினாக ஏற்றுக்கொள்வது கிடையாது என்பது போன்ற பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன. முக்கியமான குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு. இது பற்றி நம்முடைய ஜமாத்தினுடைய கருத்து என்ன, அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தை சார்ந்தவருடைய கொள்கை என்ன என்பது பற்றி நாம் கூற வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை பற்றி திருக்குரான் மிக தெளிவான முறையில் ஹாத்தமுன் நபியின் என்று கூறுகின்றது. எனவே திருக்குரானில் உள்ள ஒவ்வொரு சொல்லின் மீதும் அஹ்மதி முஸ்லிம்கள் நம்பிக்கை கொள்கின்றார்கள். எனவே அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை பற்றி ஹாத்தமுன் நபியின் என்று கூறிவிட்ட பிறகு அதில் மாற்று கருத்து கொள்வதற்கு எந்த ஒரு முஸ்லிமுக்கும் தகுதியும் இல்லை, உரிமையும் இல்லை. இந்த அடிப்படையில் நாங்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹாத்தமுன் நபியின் என்று ஏற்றுக்கொள்கின்றோம். ஆயினும் ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் இருக்கின்றார்கள் என்பதை திருக்குரான் எந்த கோணத்தில் எடுத்து கூறுகின்றதோ, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கோணத்தில் நமக்கு புரிய வைத்தார்களோ, இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் இதற்கு என்ன பொருளில் இதனை விளங்கி சொன்னார்களோ, நமக்கு அதே அர்த்தத்தில், அதே கோணத்தில், அதே கருத்தில் நாம் முழுமையான முறையில் நம்பிக்கை கொள்கின்றோம். இன்னும் சொல்லப்போனால், எந்த அளவுக்கு ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர் தகுதியை, மேன்மையை, சிறப்பை இந்த ஹாத்தம் நபீன் என்ற சொல் நமக்கு விளக்கி காட்டியிருக்கின்றதோ, திருக்குரானும் ஹதீஸுகளும் பெரியார்களுடைய மார்க்க பெரியார்களுடைய கருத்துகளும் நமக்கு விளக்கி காட்டியிருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் முழுக்க நம்பிக்கை கொள்கின்றோம். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹாகவும் மஹதியாகவும் தோன்றியிருக்கின்ற மிர்சா குலாம் அஹமது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்திற்கு மிக தெளிவான முறையில் இதை பற்றி விளக்கி சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்னாருடைய சொந்த சொற்களிலேயே மக்களுக்கு முன்னால் எடுத்துரைப்பது மிக பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இக்காலத்தின் வாக்களிக்கப்பட்ட மசீஹாகவும் மஹதியாகவும் தோன்றியிருக்கின்றார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே வாக்களித்த அந்த முறைப்படி அவர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அவர்கள் ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இவ்வாறு கூறுகின்றார்கள்: நாங்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹாத்தமுன் நபியின் என்று ஏற்றுக்கொள்வதில்லை என்று என் மீதும் என் ஜமாத்தின் மீதும் குற்றம் சாட்டப்படுகின்றது. இது எங்கள் மீது செய்யப்படும் மிக பெரும் அவதூறு ஆகும். ஆக இது ஒரு மாபெரும் அவதூறு என்றே ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். தொடர்ந்து அவர்கள் சொல்கிறார்கள், பாருங்கள், நாங்கள் எந்த அளவுக்கு உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் இறை ஞானத்துடனும் ஆழ்ந்த கருத்துடனும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹாத்தமுல் அம்பியா என்று ஒப்புக்கொள்கின்றோமோ அதன் லட்சத்தில் ஒரு பங்கு கூட மற்றவர்கள் நம்பிக்கை கொள்வதில்லை. ஆக எந்த அளவுக்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாத்தமுன் நபியினாக இருக்கிறார்கள் என்பதில் நாங்கள் மிக கருத்தாளத்தோடு நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ அது லட்சத்தில் ஒரு பங்கு கூட மற்றவர்கள் இல்லை என்று கூறுகின்றார்கள். எந்த அளவுக்கு லட்சத்தில் ஒரு பங்கு கூட அவர்கள் இல்லை, எந்த அளவுக்கு மற்ற முஸ்லிம்களை விட அதிக லட்சம் மடங்கு அதிகமாக நாங்கள் ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை பற்றி நாம் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். அப்போது நடுநிலையோடு சிந்திப்பவர்களுக்கு அதிலிருந்து ஒரு உண்மை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதை பற்றி நாம் பின்னர் விளக்க இருக்கின்றோம். தொடர்ந்து அந்த மேற்கோளில் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள்: ஹாத்தமுன் நபியின் என்ற சொற்களில் அடங்கியிருக்கும் ஹதமுன் நுபுவத்தின் உண்மையையும் இரகசியத்தையும் புரிந்து கொள்வதற்கான தகுதியே இவர்களுக்கு இல்லை. அதாவது இந்த முஸ்லிம்களுக்கு ஹாத்தம் நபீன் என்றால் இறுதி நபி என்று பொருள் கொடுக்கிறார்களே, அவர்களுக்கு ஹாத்தம் நபீன் என்பதனுடைய அந்த சொற்களை புரிவதற்கான தகுதியே இல்லை என்று கூறுகின்றார்கள்.
இவர்கள் தங்கள் தந்தையர் பாட்டனார் மூலமாக வழி வழியாக ஹாத்தம் நுபுவத் என்ற ஒரு சொல்லை கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஹத்தமு நுபுவத் என்றால் என்னவென்றோ, அதன் உண்மையான தத்துவத்தையோ, அதன் மீது ஈமான் கொள்வதன் நோக்கம் என்னவென்பதை பற்றியோ புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆக இத்தனை விஷயங்கள் இருக்கின்றன ஹத்தம் நுபுவத் என்பதில். அதனுடைய உண்மை என்ன, அதனுடைய தத்துவம் என்ன, அதனுடைய ஈமான் கொள்வதனுடைய நோக்கம் என்ன, இதை பற்றியெல்லாம் இந்த மக்களுக்கு தெரிவதில்லை. எனவே அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் பின்னால் நாம் எடுத்துக் கூறுவோம். தொடர்ந்து ஹஜ்ரத் மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஆனால் நாங்கள் ஆழிய கருத்தோடும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹாத்தமுன் நபியின் என நம்புகின்றோம். அல்லாஹ் நன்கறிவான். அல்லாஹ் எந்த அளவுக்கு எங்களுக்கு ஹத்தமே நுபுவத்தின் உண்மையை வெளிப்படுத்தி தந்திருக்கிறார்கள் என்றால், இர்ஃபான் என்னும் இறை ஞானத்தின் இந்த இனிமையான பானத்தினால் நாங்கள் தனிப்பட்ட மகிழ்ச்சியை அனுபவித்திருக்கின்றோம். இந்த நீரூற்றினால் நிறைவு பெற்றவர்களை தவிர வேறு எவராலும் இதனை அனுபவிக்க முடியாது என்று ஹஜ்ரத் மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக ஹத்தமே நுபுவத் என்பதற்கான ஒரு இனிமையான ஒரு பானம் அது. அந்த பானத்திலிருந்து நாங்கள் எந்த அளவுக்கு அருந்தி இருக்கின்றோமோ, அதன் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை நாங்கள் உணர்ந்திருக்கிறோமோ, அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை, மகிழ்ச்சியை மற்றவர்கள் உணரவில்லை. இன்னும் சொல்லப்போனால் ஹாத்தமுன் நபியின் என்பதற்கான ஆழிய கருத்தில் லட்சியத்தில் ஒரு பகுதி கூட அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்ற அளவுக்கு ஹஜ்ரத் மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்றால், இதிலிருந்தே பாமர முஸ்லிம்களும் தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு அஹ்மதி முஸ்லிமும் நிச்சயமாக ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் ஹாத்தமுன் நபியின் என்று நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். அந்த ஹாத்தமுன் நபியின் என்பதற்கு எத்தகைய உயரிய தகுதி வாய்ந்த பொருள்கள் இருக்கின்றன என்பதை அடிப்படையில் நாம் விளக்கி வரும்போது, எப்படிப்பட்ட ஒரு ஹாத்தம் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதேபோல அஹ்மதியா ஜமாத்தின் மீது செய்யப்படுகின்ற இன்னொரு ஆட்சேபனை என்னவென்றால், எங்களுடைய கலிமா வேறு என்று கூறுகிறார்கள். அது முழுக்க முழுக்க பொய் தான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது எங்களுடைய கலிமா. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதேபோல அஹ்மதியா ஜமாத்தியுடைய ஸ்தாபகர் மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதை பற்றி கூறும்போது இஸாலே அவ்ஹாம் என்ற புத்தகத்தை சொல்றாங்க, நமது மார்க்கத்தின் சாராம்சம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதாகும். இறையருளால் இவ்வுலகில் வாழ்கின்ற காலத்திலும் இவ்வுலகை விட்டு பயணமாகும் போதும் நாம் கொண்ட கொள்கை சையதுனா வ மௌலானா ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாத்தமுன் நபியினாகவும் ஹாத்தமுல் முர்சலீனாகவும் இருக்கிறார்கள் என்பதாகும். ஆக எங்களுடைய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். நாங்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹாத்தமுல் நபியினாகவும் ஹாத்தமுல் முர்சலீனாகவும் ஏற்றுக்கொள்கின்றோம். இது இந்த உலகத்தில் மட்டும் கிடையாது, இந்த உலகத்திட்டு போகும்போது எங்களுடைய இறப்பு வரை கூட இந்த கொள்கையில் தான் நாங்கள் இருப்போம். மேலும் கூறுகிறார்கள், அன்னாரின் புனித கரங்களில் மார்க்கம் நிறைவு பெற்று விட்டது. இரட்சிப்பின் வழியை பின்பற்றி இறைவனை அணுகுவதற்கான இறையருள் முழுமை பெற்று விட்டது. இந்த முழுமையான இறையருள் அன்னாரிடம் முழுமை பெற்று விட்டது. இறையருள் மனிதனுக்கு அல்லாஹ் மீது எந்த அருள் செய்ய முடியுமோ அந்த அனைத்து அருளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அல்லாஹ் நிறைவு செய்து விட்டான் என்ற கோணத்தில் கூறியிருக்கிறார்கள். அதே போன்று தாங்கள் குறிப்பிட்டது போல ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைவான முறையில் இறைவன் இதனை வழங்கியிருக்கிறான். ஆக இதிலும் கூட அந்த ஹத்தமே நுபுவத் என்பதற்கான அந்த ஒரு பொருள், ஒரு கருத்து மிக தெளிவான முறையில் அவர்கள் விளக்கிச் சென்றிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு முழுமையான ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு வாழ்க்கை நெறிமுறையை நிறைவான கோணத்தில் வேறு எந்த நபிக்கும் வழங்கவில்லை. ஆக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஷரியத்து ஒரு நிறைவான, ஒரு முழுமையான, முழு மனித குலத்திற்கும் மறுமை நாள் வரைக்குமான ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது என்ற கோணத்தில் தான் இதிலும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் மிக அளப்பரிய ஒரு அன்பு கொண்டிருந்தார்கள், பற்று கொண்டிருந்தார்கள். நம் மீது செய்கின்ற ஆட்சேபனைகளில் இதுவும் ஒன்றாகும். இவர்கள் ஹஜ்ரத் மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இவர்களுக்கு அக்கறை இல்லை, அவர்கள் மீது எந்த விதமான ஒரு நேசமும் அன்பும் இல்லை என்ற கோணத்தில் மக்களை திசை திருப்புவதற்காக முஸ்லிம் மக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீது அதிகமான ஒரு நேசம் இருக்கிறது. அந்த நேசத்தை ஒரு சாக்காக வைத்து இவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொள்வதில்லை என்ற கோணத்தில் மக்களுக்கு எடுத்துரைத்து அதன் மூலமாக நம்மை விட்டும் அந்த பொதுமக்களை, ஒரு பாமர முஸ்லிம்களை அவர்கள் தடுப்பதற்கு பார்க்கிறார்கள். ஆனால் இந்த கோணத்திலும் சிந்திக்கின்ற போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அன்னாரை பின்பற்றிய அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தை சார்ந்த ஒவ்வொரு அஹ்மதி முஸ்லிம்களுக்கும் எந்த அளவுக்கு நேசம், பாசம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு வேறு எவருக்கும் இல்லை என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு கருத்தை, ஒரு ஆழிய தத்துவத்தை ஹஜ்ரத் மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள். அதே போன்று அவர்களும்
ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் நேசம் கொண்டிருந்தார்களோ அந்த நேசத்தை தங்களுடைய பல்வேறு மேற்கோள்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள், தங்களுடைய நூல்களில் எழுதியிருக்கிறார்கள், தங்களுடைய கவிதைகளில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்காக நான் ஒன்றை சொல்லப் போனால், ஒரு அரபி கவிதையில் இவ்வாறு கூறுகின்றார்கள் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், யா ரப்பி ஸல்லி அலா நபியிக தாயிமன் ஃபி ஹாஸிஹி துன்யா வ பாஸின் சானி. இந்த நபியின் மீது இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் இறைவா நீ நிரந்தரமான அருள்களை பொழிந்து கொண்டிருப்பாயாக என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருளை பொழிய வேண்டும் என்று இறைவனிடம் அன்னார் துவா கேட்டிருக்கின்றார்கள். ஆக இதிலிருந்தே அன்னாருக்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு பாசம் இருந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போன்று ஒரு உருது கவிதையில் குறிப்பிடுகின்றார்கள், ஓ பேஷுவா ஹமாரா ஜிசேஹ் நூறு சாரா நான் முஸ்காஹ முஹம்மது தில் பெர் மரா எஹி ஹே. இதனுடைய பொருள் சொல்லப்போனால், அதாவது அவரே நமது தலைவராவார்கள். ஆக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்று இந்த எதிரிகள் நம் மீது ஆட்சேபனை செய்கின்றார்கள். ஆனால் இந்த ஜமாத்தை உருவாக்கிய ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஓ பேஷுவா ஹமாரா நம்முடைய தலைவர் அவர்தான், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர் மூலமாகவே முழு உலகிலும் ஒளி பரவியது. ஆக ஒளி பரவியதென்றால் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் பரவியது என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் ஒரு ஒளியாக குறிப்பிடுகின்றார்கள். அடுத்து அவர்கள் கூறுகின்றார்கள், அத்தகைய பெயர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக எப்படிப்பட்ட ஒரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் அவர்தான் நமது தலைவர், அவர் மூலமாகத்தான் முழு உலகத்திலும் ஒளி பரவி இருக்கிறது என்ற அளவுக்கு அன்னாரை புகழ்ந்து சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் கூறுகின்றார்கள், என் உள்ளம் கவர்ந்தவர் அவரே. ஆக என்னுடைய உள்ளம் கவர்ந்தவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் இந்த உலகத்தில் அவர் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்ற அளவுக்கு ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புகழ்ந்துரையாக இந்த கவிதையை எழுதி வைத்திருக்கின்றார்கள். ஆக இதிலிருந்தே அன்னார் எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள், மதிப்பு வைத்திருந்தார்கள், கௌரவப்படுத்தினார்கள் என்பதற்கு இதுவே ஒரு சான்றாக இருக்கின்றது. அதே போல அஹ்மதியா ஜமாத்துடைய ஸ்தாபகர் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு நேசித்தார்கள் என்றால் தனது 80க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அதை எழுதியிருக்கிறார்கள், பல கவிதைகள் எழுதியிருக்கிறார்கள். எந்த வாய்ப்பு வந்தாலும் அதை வெளிப்படுத்தி விடுவார்கள். உதாரணமாக ஒரு ஃபார்சி கவிதையில் கூறுகிறார்கள், பாதஸ் ஹுதாபா இஷ்கே முஹம்மது முஹம்மரம் கர் குஃப்ரி பவது பஹுதா சக்த் காஃபிரம். அதாவது அல்லாஹுக்கு பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த அளவு நேசிப்பது ஒரு குஃபுர் என்றால், நிராகரிப்பு என்றால், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் மிகப்பெரிய குஃபுர் செய்து விட்டேன், மிகப்பெரிய காஃபிர் என்று கூறுகிறார்கள். அதாவது உலகத்திலே அதிக நேசத்திற்கு உரிய ஒருவன் என்றால் அது அல்லாஹ் தான், நம்முடைய இறைவன். அல்லாஹுக்கு பிறகு ஒருவரை நேசிக்க முடியும் என்றால், இந்த அளவு நேசிக்க முடியும் என்றால், அதற்கு ஒருவர் தகுதியானவர் என்றால் அது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே ஆவார்கள். எப்படி நேசிப்பதை பார்த்து ஒருவர் இவர் குஃபுர் செய்கிறார் என்று கூறினால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பதை குஃபுர் என்றால் நான் தான் உலகத்திலே மிகப்பெரிய குஃபுர் செய்தவன் என்று கூறுகிறார்கள். ஆக இந்த அளவு தனது நேசத்தை எல்லா வகையிலும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தை சார்ந்த ஒவ்வொரு அஹ்மதியுடைய கடமையாக இது இருக்கின்றது. ஒவ்வொரு அஹ்மதியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசிக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு பிறகு அதிகமாக நேசிக்கின்ற ஒரு நபி, ஒரு மனிதர் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே ஆவார்கள். அதற்கு பிறகுதான் மற்ற நபிமார்கள், மற்ற மார்க்க அறிஞர்கள். இதுவும் கூட ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது காட்டியிருக்கிற அன்பை வெளிப்படுத்துகின்றது. குர்ஆனுடைய ஒரு வசனத்தின் அடிப்படையில் இருக்கின்றது. குல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நபியே, நீர் கூறுவீராக, நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கின்றீர்கள் என்றால் என்னை பின்பற்றுங்கள், அப்போது அல்லாஹ் உங்களை நேசிப்பான். ஆக அல்லாஹ்வின் மீது ஒருவருக்கு நேசம் இருக்கிறது என்றால், அந்த நேசம் இருக்கிறது என்ற வாதம் உண்மை என்றால் நிச்சயமாக அதன் காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஒரு நேசம் அவருக்கு நிச்சயமாக உருவாக வேண்டும். அந்த நேசம் வாயளவில் இருக்கக்கூடாது, மாறாக அவரை பின்பற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே அன்னாரை பின்பற்றக்கூடிய எந்த அளவுக்கு அதிகமான ஒரு ஆர்வம் நேசமும் ஒருவருக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவர் நேசம் கொண்டிருந்தார் என்பதற்கு ஒரு சான்றாகவும் விளங்கும். அப்படி இருந்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்றும் அல்லாஹ் இந்த வசனத்தில் மிக தெளிவான முறையில் சுட்டிக்காட்டியிருக்கிறான். ஆக இந்த அடிப்படையில் தான் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வின் மீது அதிகமான முறையில் நேசம் கொண்டிருந்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நேசம் கொண்டார்கள் என்றால் அது அல்லாஹ் காட்டிய இந்த வழிகாட்டிலின் அடிப்படையில் தான். அதாவது என்னை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ்வே கூறுகின்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறச் சொல்கிறான். எனவே அந்த அடிப்படையில் அவர்கள் அதிகமான முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினார்கள். அடுத்து ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி திருக்குரான் என்ன கூறுகின்றது, ஹாத்தம் நபீன் என்ற அடிப்படையில் திருக்குரானின் ஒளியில் நாம் என்ன புரிந்து கொள்கின்றோம் என்று நாம் பார்க்கின்ற போது ஏற்கனவே அதிகாரம் 33 வசனம் 41 வருகிறது, முகமது உங்களில் எந்த ஆண்மகனுக்கும் தந்தை இல்லை, ஆனால் அவர் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கின்றார், ஹாத்தம் நபீனாக இருக்கின்றார். ஆக இங்கே ஹாத்தம் நபீன் என்ற வார்த்தை வருகின்றது.
திருக்குரானுடைய இந்த வசனத்தின் மீது ஒவ்வொரு அஹ்மதி முஸ்லிமுக்கும் நம்பிக்கை இருக்கிறது. ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இந்த வசனத்திற்கு மிக அருமையான ஆழிய ஞானத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதை பற்றி நாம் பின்னர் எடுத்துரைக்கும் போது மக்களுக்கு தெரிய வரும். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அதிகாரம் 21 வசனம் 108 வருகிறது. நீர் முழு உலகத்திற்கும் அகில உலகத்திற்கும் ரஹ்மத்தாக இருக்கின்றீர், அருட்கொடையாக இருக்கின்றீர். ஆக இந்த அடிப்படையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று ஒவ்வொரு அஹ்மதி முஸ்லிமும் நம்பிக்கை கொள்கின்றார். இன்னொரு வசனத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். எந்த அளவுக்கு என்று பாருங்கள். ஹரீசுன் அலைக்கும், அவர் உங்களுடைய நலனில் மிகுந்த அக்கறை கொண்டவராக இருக்கின்றார், மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருக்கின்றார். அதாவது முழு உலக மக்களுக்காகவும் அவருடைய நலனில் அக்கறை கொண்டவராக அவர் இருக்கின்றார். அடுத்து நம்பிக்கை கொண்டவர்களுக்கு எப்படி இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்லும்போது பில் மூமினீன ரவுஃபுர் ரஹீம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவர் ரவுஃபுர் ரஹீமாக இருக்கின்றார், அதிகமாக பரிவு காட்டக்கூடியவரும் ரஹீம் என்ற கருணைமிக்கவருமாக இருக்கின்றார்கள். ரவுஃப் ரஹீம் என்ற இந்த இரண்டு பண்பு பெயர்கள் திருக்குரானில் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய பண்பு பெயராகும். இந்த பண்பு பெயரை ஒரு நபி என்ற வட்டத்திற்குள் ஒருவருக்கு பொருத்த முடியும் என்றால் அது ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் என்ற அளவுக்கு இந்த திருக்குரான் வசனத்தில் அல்லாஹ் நமக்கு விளக்கி இருக்கிறான். அதிகாரம் 9 வசனம் 128 இது நாம் பார்க்க முடிகின்றது. அதே போன்று இன்னொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். 68வது அதிகாரம் 5வது வசனத்தில் வருகிறது. இன்னக லஅலா ஹுலுகின் அலீம், அதாவது நிச்சயமாக நீர் மகத்தான நல்லொழுக்கத்தில் நிலை பெற்றிருக்கின்றீர். ஆக மகத்தான ஒழுக்கத்தில் இருக்கின்றீர் என்று பொதுவாக மக்கள் மொழிபெயர்க்கின்றார்கள். ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதற்கு கொடுத்த விளக்கம் அலா என்ற வார்த்தை வருகிறது. அலா ஹுலுகின் அலீம் என்று சொன்னால் மகத்தான நல்லொழுக்கத்தில் நிலை பெற்றிருக்கின்றீர். அதாவது ஒரு நொடி பொழுது கூட இந்த மகத்தான ஒழுக்கத்திலிருந்து நீர் விலகவில்லை என்ற அளவுக்கு இந்த அலா என்ற வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி விளக்கி சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு வசனத்தில் 33வது அதிகாரம் 73 வருகிறது. நாம் இந்த அமானத்தை வானங்கள் பூமி மற்றும் மலைகளுக்கு நாம் முன்னால் எடுத்து வைத்தோம், அவையெல்லாம் அவற்றை தாங்கிக் கொள்ள மறுத்தன. ஆனால் ஃபஹமலஹல் இன்சான், ஒரு முழுமையான மனிதன் அதனை தாங்கிக் கொண்டான். இன்னஹு கான லலூமன் ஜஹூலா, அந்த மனிதனை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தான் இங்கு வருகிறது. அந்த முழுமை பெற்ற மனிதன் அந்த பொறுப்பை தாங்கிக் கொண்டார். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் தன் மீது அநீதி செய்யக்கூடியவராகவும், அதாவது தனக்குத்தானே கொடுமை இழைத்துக் கொள்பவராகவும், துன்பத்தை தாங்கிக் கொள்பவராகவும், ஜஹூலன் பின் விளைவுகளை பற்றி அவர் எந்த விதமான பொருட்படுத்தாதவராகவும் இருந்தார் என்ற அளவுக்கு வருகிறது. ஆக லலூமன் ஜஹூலா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி வருகிறதென்றால் இந்த உலக மக்களுடைய நலனுக்காக அவர்கள் தன் மீது அதிகமான முறையில் கொடுமைகளை தாங்கிக் கொண்டார்கள். அதே போன்று பின் விளைவுகளை பற்றி அவர்கள் பொருட்படுத்தாதவர்களாக இருந்தார்கள் என்று அதிகாரம் 33 வசனம் 73 வருகிறது. இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது அதிகாரம் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுவது போல லஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன், அதாவது இந்த மக்கள் ஏன் ஈமான் கொள்வதில்லை என்று நினைத்து நீர் உம்முடைய நஃப்ஸை மாய்த்துக் கொள்வீரா என்று அல்லாஹ் திருக்குறானில் கேட்கின்றானே. இன்னொரு வசனத்தில் அதைத்தான் உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த அளவுக்கு மனித குலத்திற்காக அதற்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக தன் மீதே அதிகமான முறையில் கொடுமை இழைத்துக் கொண்ட, தன்னுடைய பின் விளைவுகளை பற்றி பார்க்காத அளவுக்கு மனித குலத்திற்காக சேவை செய்த ஒரு நபி என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி திருக்குறானில் இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆக இந்த எல்லா வசனங்களையும் நாம் ஒன்று சேர்த்து பார்க்கின்ற போது இந்த கோணத்தில் தான் ஹாத்தம் நபீன் என்பதும் அமைந்திருக்கிறது. அதாவது இப்படிப்பட்ட ஒரு உயரிய தன்மையை, உயரிய பண்புகளை, மாண்புகளை கொண்ட ஒரு நபியாக ஒருவர் இருக்கின்றார் என்றால் அவர் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். இந்த கோணத்தில் தான் அன்னாரை பற்றி திருக்குரான் ஹாத்தம் நபீன் என்று கூறுகின்றது. திருக்குரானில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் பல சிறப்புகளை கூறியிருக்கின்றான். அன்னாருடைய பல சிறப்பு பண்புகளை கூறியிருக்கின்றான். சிலவற்றை நீங்கள் சொன்னீங்க. அதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, அந்த எல்லா சிறப்புகளையும் அப்படியே அஹ்மதி முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதில் ஒரு கருத்து வேறுபாடு கிடையாது, மாற்று கருத்து கிடையாது. திருக்குரானில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறானோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்கின்றோம். சூரா அஹ்ஸாப்ல ஒரு சிராஜம் முனீரா, ஒளி வீசக்கூடிய சூரியன் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அதே போன்று சூரா அஹ்ஸாப்ல வருது, அல்லாஹ் இந்த நபியின் மீது அருளை பொழிந்து கொண்டிருக்கின்றான், மலக்குமார்கள் அவர்களுக்காக ஸலவாத் ஓதி கொண்டிருக்கின்றனர், நம்பிக்கை கொண்டவர்களை நீங்களும் ஸலவாத் ஓதுங்கள் என்று கூறுகின்றான். அஹ்மதி முஸ்லிம்கள் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். அதே போன்று சூரா ஆராஃபுடைய 158ஆம் வசனத்தில் வருகிறது, இந்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட நபி என்றால் இவரை பற்றி தௌராத்திலும் இஞ்சியிலும் முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. நாங்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். அதே போன்று சூரா பனி இஸ்ராயிலுடைய 80ஆம் வசனத்தில் வருகின்றது, மகாம மஹமூதா என்று கூறப்படுகின்றது, புகழுக்குரிய அந்த இடத்தை இவர் அடைந்து விட்டார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆக திருக்குரானில் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி என்னெல்லாம் அல்லாஹ் கூறியிருக்கின்றானோ
என்னென்ன சிறப்புகள் எல்லாம் கூறியிருக்கின்றன அந்த அனைத்து சிறப்புகளையும் அப்படியே அஹ்மதி முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போன்று ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிகளை பற்றி அல்லாஹ் கூறும்போது சூரா அஹ்ஸாபுடைய 7ஆம் வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நபி அவர்களை உயிரை விட மிக நெருக்கமானவர். அந்த நபிமார்களுடைய மனைவிகள் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தாய்மார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. தாயை போன்று என்று சொல்லவில்லை, தாய்மார்கள். ஒவ்வொரு அஹ்மதி முஸ்லிமுடைய தாய் உண்மையான தாய், அது ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிகள் தான். ஒவ்வொரு முஸ்லிமுடைய தாயும் அவர்கள் தான், மார்க்க தாய். ஆக திருக்குர்ஆன் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி என்னெல்லாம் கூறுகின்றதோ அதை அப்படியே அஹ்மதி முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே போன்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி இன்னும் பல சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றன ஹதீஸிலும் கூட. அதில் குறிப்பாக சிதரத்துல் முன்தஹா என்ற அந்த உயர் பதவி வரை அவர்கள் சென்றடைந்தார்கள் என்று வருகின்றது. முஸ்னத் அஹமது பின் ஹம்பலில் இதை பற்றி மிக தெளிவான மிக விளக்கமான ஒரு ஹதீஸ் வருகிறது. அதில் கூறுகின்ற போது இதுவும் கூட அன்னாருடைய ஒரு ஆன்மீக அந்தஸ்தை குறிப்பிடுவதாக இருக்கின்றது. அதாவது மண்ணுலகில் மக்கள் இருக்கின்றார்கள் என்றால் முதலாவது வானத்தில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். இரண்டாவது வானத்தில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். மூன்றாவது வானத்தில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மேராஜ் அந்த ஆன்மீக கனவில் பார்க்கின்ற போது ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபிமார்களை பார்த்து கொண்டு செல்கின்றார்கள். அப்போ எந்தெந்த வானத்தில் எந்தெந்த நபிமார்களை பார்த்தார்கள் என்பதை பற்றி அந்த முஸ்னத் அஹ்மது பின் ஹம்பல் என்ற அந்த ஹதீஸ் தொகுப்பு நூலில் வருகின்ற போது இவ்வாறு குறிப்பு காணப்படுகின்றது. நான்காவது வானத்தில் ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கின்றார்கள். ஐந்தாவது வானத்தில் ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கின்றார்கள். ஆறாவது வானத்தில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கின்றார்கள். ஏழாவது வானத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கின்றார்கள். இவ்வாறு 7 வானத்தையும் அவர்கள் அந்த மேராஜினுடைய அந்த ஆன்மீக கனவில் மக்களை எல்லாம் பார்த்து கொண்டே செல்கின்றார்கள், அந்த நபிமார்களை. அடுத்த அந்த 7வது வானமாகி அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்ற அந்த அந்தஸ்தையும் தாண்டித்தான் சித்ரத்துல் முன்தஹா என்ற அந்த இடத்தை அவர்கள் அடைகின்றார்கள். ஆக முன்தஹா என்று சொன்னாலே உச்ச கட்டத்தை அடைந்தவர் என்று பொருள். அப்போ அந்த உச்ச கட்டத்தை எல்லா நபிமார்களும் எந்த அளவுக்கு சென்றடைந்தார்களோ அதைவிட ஒரு மேலான ஒரு கட்டத்தை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்ற அளவுக்கு இந்த ஹதீஸினுடைய இந்த விளக்க உரையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இதுதான் ஹாத்தமுல் நபீன் என்பதற்கு விளக்கமும் ஆகும். அதாவது ஹாத்தமுல் நபீன் என்பது நபிமார்களுடைய அந்த வருகையை நிறைவேற்றி அவர்கள் முடித்து விட்டார்கள், நிறுத்தி விட்டார்கள் என்பது அல்ல. நுபுவத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும்போது அதனை ஒரு நியமத்தை, ஒரு அருட்கொடை என்று கூறுகின்றான். எனவே அந்த அருட்கொடையை நிறுத்துபவருக்கு அதில் எந்த விதமான ஒரு பெருமையோ சிறப்போ இல்லை. எனவே மற்ற மக்கள் மற்ற முஸ்லிம்கள் தவறாக நம்பிக்கை வைத்திருப்பது போல ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தை நிறுத்திவிட்டார்கள், இறுதி நபியாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதில் அன்னாருக்கு எந்த சிறப்பும் இல்லை. ஏனென்றால் ஒரு அருட்கொடையை நிறுத்தக்கூடியவர் சிறப்பு பெற்றவராக இருக்க முடியாது. ஆனால் இந்த ஹதீஸினுடைய ஒளியில் நாம் சிந்திக்கின்ற போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயர்ந்த தன்மையை, உயரிய அந்த அந்தஸ்தை, உயரிய அந்த கண்ணியத்தை நாம் புரிய முடிகின்றது. இந்த அளவுக்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்றடைந்த அந்த 7வது வானத்தையும் தாண்டி ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிதரத்துல் முன்தஹா என்ற அந்த இடத்தை அடைந்தார்கள் என்பதை கூட நாம் பார்க்க முடிகின்றது. அதே போன்று அன்னாருடைய சிறப்பை பற்றி இன்னொரு ஹதீஸில் நாம் பார்க்கின்ற போது பல்வேறு நபிமார்கள் மறுமையில் அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்வதற்காக அழைத்து வரப்படுவார்கள், அழைக்கச் சொல்வார்கள். அதாவது நீங்கள் எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்கள் என்று அவரிடம் கோரிக்கை வைக்கப்படும். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மறுத்து விடுவார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மறுத்து விடுவதாக வருகிறது. இவ்வாறு பல்வேறு நபிமார்கள் மறுத்து விடுவதாக அந்த ஹதீஸ் மிக நீண்டதாக வருகிறது. ஒவ்வொரு நபியும் ஏன் மறுக்கிறோம் என்பதற்கான காரணத்தையும் சொல்கிறார்கள். தாங்கள் இழைத்த சிறு தவறுகளை எடுத்துச் சொல்லி, எனவே நாங்கள் இந்த தவறை செய்திருக்கிறோம், எனவே நாங்கள் பரிந்துரை செய்ய இயலாது என்று அந்த நபிமார்கள் சொன்னதாக வருகிறது. கடைசியில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கோரிக்கை வைக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பரிந்துரை செய்வதற்காக அல்லாஹ்விடம் செல்கிறார்கள். எனவே தான் இன்னொரு ஹதீஸில் நான் பரிந்துரை செய்வதற்காக இருக்கின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். இந்த ஹதீஸை எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள். எனவே பரிந்துரை செய்வதற்கான ஒரு நபியாக விளங்குகின்றார்கள் என்றால், அதற்கு தகுதி பெற்ற ஒரு நபியாக இருக்கின்றார்கள் என்றால் அதுவும் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்ற அடிப்படையில் நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். இதுதான் ஹத்தமே நுபுவத் என்பதற்கான விளக்கமும் ஆகும். அதே போன்று 3வது முழுமையான ஒரு ஷரியத் கொடுக்கப்பட்ட ஒரு நபி, கடைசியான ஒரு ஷரியத் கொடுக்கப்பட்ட ஒரு நபியாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்குகின்றார்கள். இதைத்தான் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்று அல்லாஹ் திருக்குர்ஆன் அதிகாரம் 5 வசனம் 4 குறிப்பிடுகின்றான். அதாவது இன்றைய நாளில் உங்களுக்காக உங்களுடைய தீனை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், மேலும் என்னுடைய இந்த நேமத்தை அருட்கொடை உங்களுக்காக நான் நிறைவு செய்து விட்டேன், மேலும் உங்களுக்காக தீனாக மார்க்கமாக நான் இஸ்லாத்தை தெரிந்தெடுத்து கொண்டேன் என்ற அளவுக்கு அந்த வசனத்தில் மிக தெளிவான முறையில் அல்லாஹ் கூறுகின்றான். ஆக இதிலிருந்தெல்லாம் என்ன தெரிகிறது என்றால், இந்த முழுமையான ஒரு தீனை பெற்ற முழுமையான ஒரு மார்க்க நெறிமுறையை கொண்ட ஒரு நபியாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்குகின்றார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த கோணத்தில் தான் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாத்தமுன் நபியினாக இருக்கிறார்கள் என்பதையும் திருக்குர்ஆனுடைய ஒளியிலிருந்தும்
தற்போது நாம் எடுத்து வைத்த இந்த ஹதீஸ்களின் ஒளியிலிருந்தும் நாம் புரிய முடிகிறது. அதே போல ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீக ரீதியாக விண்ணுலக பயணம் சென்றபோது எல்லா நபிமார்களுக்கும் தொலை வைத்ததாக ஹதீஸில் வருகிறது. எல்லா நபிமார்களுக்கும் இமாமத் செய்யக்கூடிய அந்த தகுதி ஒருவர் இருக்கிறது என்றால் அது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே ஆவார்கள். இதையும் நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றோம். அதே போன்று மறுமை நாளை பற்றி வரும்போது ஹதீஸில் வருகிறது. முஸ்னத் அஹமது பின் ஹம்பலில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றுள்ளது. சொர்க்கத்தில் நுழையக்கூடிய முதல் நபர் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று வருகிறது. ஆக சொர்க்கத்தில் நுழையக்கூடிய முதல் நபராக, சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய நபராக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள் என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம். அதே போன்று ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது 5 சிறப்புகளை பற்றி கூறுகிறார்கள். அதில் ஒரு சிறப்பு என்னவென்றால், எனக்கு முன் வந்த நபிமார்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டுமே நபியாக வந்தார்கள், நானோ முழு மனித குலத்திற்கும் நான் நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன் என்று கூறப்பட்டுள்ளது. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் வந்த நபிமார்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கோ, குறிப்பிட்ட கோத்திரத்திற்கோ, குறிப்பிட்ட நாட்டிற்கோ, குறிப்பிட்ட காலத்திற்கோ மட்டும்தான் நபியாக வந்துள்ளார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு மனித குலத்திற்கும் கியாமத் வரையிலுமான நபியாக இருக்கிறார்கள். ஆக ரசூலுல்லாவுக்கு ஹாத்தமுன் நபியின் என்று அல்லாஹ் அந்த சிறப்பான பெயரை ஏன் கொடுத்தான் என்றால், அவர்கள் முழு மனித குலத்திற்கும் நபியாக வந்துள்ளார்கள், எல்லா நபியையும் விட உயர்ந்த நபியாக இருக்கிறார்கள். எந்த அளவு என்றால், இந்த சிதறத்து முன்தகா இந்த பதவியை பற்றி குறிப்பிடும் போது நீங்கள் சொன்னீர்கள், இந்த இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அந்தஸ்தை விட 7வது வானத்தையும் தாண்டி அந்த அந்தஸ்தை சென்றார்கள். பூமியிலிருந்து மனிதன் பார்க்கும்போது முதல் வானத்தில் ஆதம் நபி இருப்பார், 2வது வானத்தில் இன்ன நபி இருப்பார், 3வது வானத்தில் ஒரு நபி என்று 7வது வானத்தை தாண்டி அந்த சிதறத்து முன்தகா பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபியை போன்று தோன்றும். ஆனால் கடைசி நபி என்ற அர்த்தம் கிடையாது, மாறாக அந்த நபி பதவியுடைய உச்சத்தை எட்டிவிட்டார், அந்தஸ்தில் உயர்ந்தவர் என்று, அந்தஸ்தில் கடைசி என்று வருகிறது. இந்த அடிப்படையில் தாங்கள் ரொம்ப அருமையான கோணத்தில் சொன்னீர்கள். அப்போ அந்தஸ்தில் அவர் கடைசியாக இருக்கிறார் என்ற ஒரு கோணத்தில் வேண்டுமானால் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அப்படி எடுத்துக்கொள்ளும் போது கூட அந்தஸ்தில் கடைசியானவர் என்று எடுத்துக்கொண்டால் நாம் சொல்ல வருகின்ற அதே கருத்து தான் வரும். அதாவது மிக மேன்மையானவர், சிறந்தவர் என்ற அர்த்தத்தில் தான் வருகிறது. அதே போன்று அத்மம்து அலைக்கும் நியாமதி, அதாவது நான் என்னுடைய நியமத்தை முழுமை செய்தேன் என்று சொல்ல வருகின்ற அந்த வசனத்தில் கூட சிலர் ஆட்சேபனை செய்கின்றார்கள். அதாவது நியமத்தை நான் நிறைவு செய்து விட்டேன் என்று சொன்ன பிறகு இனி வர வேண்டிய தேவை என்ன, இது முழுமை அடைந்து விட்டது நுபுவத் என்ற ஒரு கருத்தையும் கூட மக்கள் கொண்டு வர நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே தீனை பற்றி சொல்லும்போது இக்மாலே தீன் என்று அல்லாஹ் கூறினான், அதாவது தீனை முழுமைப்படுத்தினேன் என்று சொல்கின்றான். நியமத்தை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் கூறுகின்றான் அத்துமம்து, நான் அதனை நிறைவு செய்தேன் என்று கூறுகின்றான். ஆக முழுமை செய்தல் என்பது வேறு, நிறைவு செய்தேன் என்பது வேறு. ஒருவருக்கு நிறைவாக ஒரு பொருளை கொடுத்தால் அதற்காக அந்த பொருள் அவ்வளவே முடிந்துவிட்டது, இனி அந்த பொருள் வேறு யாருக்கும் கொடுக்கப்பட மாட்டாது, அல்லது அதற்கு குறைவாக கூட கொடுக்கப்பட மாட்டாது என்று பொருள் அல்ல. இதற்கான உதாரணத்தை நாம் குர்ஆனிலிருந்து எடுத்துச் சொல்லலாம். அதிகாரம் 6 வசனம் 155 வருகிறது, சும்மா ஆத்தேனா மூசல் கிதாபா, பிறகு நாம் மூசாவுக்கு வேதத்தை வழங்கினோம், தமாமன் நிறைவான முறையில், நிறைவாக அந்த வேதத்தை நாம் வழங்கியதாக வருகிறது. பிறகு நன்மை செய்தவர் மீது நமது அருளை நிறைவு செய்யும் பொருட்டு நாம் இதனை வழங்கினோம் என்று கூறுகின்றான். நன்மை செய்தவர் மீது நன்மை செய்யக்கூடிய பொருட்டு அந்த அருளை நிறைவு செய்வதற்காக நாம் மூசாவுக்கு முழுமையான வேதத்தை வழங்கினோம். ஆக மூசாவுக்கு முழுமையான வேதத்தை வழங்கினோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக முழுமையான வேதத்தை மூசாவுக்கு வழங்கிய பிறகு அதுக்கு பிறகு யாரும் நபியும் வரவே முடியாது என்று அர்த்தம் கொள்ள போனால் அதற்கப்புறம் மூசாவுக்கு பிறகு யாரும் வந்தே இருக்க முடியாது. இப்போ இந்த அடிப்படையிலும் கூட ஒரு நியமத்தை தமாம் செய்கின்றான் என்றால், ஒரு நியமத்தை நிறைவு செய்கின்றான் என்றால் அதற்கு பிறகு யாருமே வர முடியாது என்ற ஒரு கொடுவதற்கு, அப்படிப்பட்ட ஒரு பொருள் கொடுப்பதற்கு இங்கு இடமில்லை. ஏனென்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகும் கூட பல நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லும்போது நியமத்தை நான் தமாம் செய்தேன், நிறைவு செய்தேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆக இந்த நியமத்தை நிறைவாக வழங்கப்பட்டிருக்கிறது தான். ஆனால் இந்த நிறைவாக வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதன் மூலமாக ஒருவர் இந்த உம்மத்திற்கே இந்த தீனையை முழுமைப்படுத்துவதற்காக, இந்த தீனையை மேலும் வலுவூட்டுவதற்காக ஒருவர் வந்தால் அது இந்த இத்மாமி நியமத் என்பதற்கு மாறுபட்ட கருத்து அல்ல என்பதையும் கூட இந்த வசனத்திலும் நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. ஜஸாக்கல்லாஹ் அலி சாஹிப், இன்றைய நிகழ்ச்சியில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி திருக்குர்ஆனில் வந்துள்ள ஹாத்தமுன் நபியீன் என்ற சொல்லினுடைய சிறப்பினுடைய விளக்கத்தை பார்த்தோம். திருக்குர்ஆனில் பல நபிமார்களை பற்றி அல்லாஹ் கூறியிருக்கின்றான். ஆனால் எந்த ஒரு நபிக்கும் இந்த அளவு சிறப்பை பற்றி அல்லாஹ் கூறவில்லை. ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை பற்றி அல்லாஹ் கூறும்போது பல பண்பு பெயர்கள் அல்லாஹ் கூறியிருக்கின்றான், பல சிறப்புகளை பற்றி அல்லாஹ் கூறியிருக்கின்றான். ஹாத்தமுன் நபியீன் என்பது அதனுடைய விளக்கம் என்னவென்றால், பொருள் என்னவென்றால், திருக்குர்ஆனில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை பற்றி, பண்புகளை பற்றி அல்லாஹ் என்னெல்லாம் கூறியிருக்கின்றானோ அதுதான் அதனுடைய சிறப்பாகும், அதனால் அதனுடைய விளக்கமாகும். ஆக அஹ்மதி முஸ்லிம்களாகிய நாங்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹாத்தமுன் நபியீனாக ஏற்றுக்கொள்வதில்லை என்று கூறுவது
முழுக்க முழுக்க பொய்யாகும். ஹாத்தமுன் நபியின் என்பது இறுதி நபி என்பது கிடையாது. அதனுடைய பொருள் என்பது சிறப்பான நபி, உயர்ந்த நபி, உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கின்ற நபி, எல்லா நபியும் விட உயர்ந்த நபி என்பதுதான் அதனுடைய பொருளாகும். ஆக இனி வரக்கூடிய நிகழ்ச்சியில் இன்ஷா அல்லாஹ் இது பற்றி மேலும் பல விஷயங்களை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.